Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகளின் திறமையை மிக குறைத்து எங்கள் எல்லோர் மனதையும் புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அவருடைய பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோர வேண்டும். திமுகவின் பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அண்மையில் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற போது தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் தான் கட்சிகள், மற்றவையெல்லாம் கட்சிகள் இல்லை என கூறினார். அப்போது எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை கிண்டல் அடிப்பதாக நினைத்து மாற்றுத்திறனாளிகளை தாக்கி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே ஏற்பாடு இன்னும் கொஞ்சம் வைக்கிறார். நான் அவரோடு சேரணும்னாலும் முன்னாள் ஓபிஎஸ் சசிகலா இந்த கேங்கை சேர்க்க மாட்டேன்றான். அவரோட தெரியாது உள்ளபடி இவரை சேர்த்தோம் நான் உரிமைன்றேன். அவங்க அது 2 பேரும் சேர்றதுக்கு 2வது தூது போயிருந்தாங்க. அந்த தூது மேலும் வந்திருக்கு. அதனால அன்னைக்கு நல்லா பேசிட்டு தம்பி இவன் போயிட்டு வந்தாரு. அது இவருக்கு வந்தாங்க என்னாச்சு செங்கோட்டை போனாரு. அப்பதான் என்கிட்ட சொன்னாரு, அவர் அதுக்கு போல இவர் போனது போனாரு. அவர் போனது சசிகலா வீரர்கள் சேர்ந்தது போயிருக்காரு. ஒவ்வொரு அழைத்தார். ஆக இவங்களை பிடிச்சி இதுல சேர்த்து எங்களை எதிர்க்க பார்க்கறீங்க. ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதை கண்டித்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற உரிமை மீட்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து பேசிய தேசிய பார்வையற்றோர் இணையத்தின் திட்ட இயக்குநர் மனோகரன் தனது அரசியல் எதிரிகளை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்ற பேச்சை துரைமுருகன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என கண்டனத்தை தெரிவித்ததோடு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். திரு துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் திறமையை மிக குறைத்து மதிப்பிட்டு தனது அரசியல் எதிரிகளை பேசிய பேச்சு எங்கள் எல்லோர் மனதையும் புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அவர் பேசிய பேச்சை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் துரைமுருகன். அந்த அறிக்கையில் இயற்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட நானே இப்படி தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும். மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும். அதற்காக என் நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டார். ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி மதத்தை இழிவுபடுத்துவதாக நினைத்து பெண்களை இழிவுபடுத்தி சர்ச்சையாக பேசியதால் அவரை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நீக்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் மன்னிப்பு கோரி அறிக்கை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.